வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள ஹாஜிமார்களே, இன்றைய தினம் நாம இப்போ வந்திருக்கிறோம்ல, இந்த இடத்துடைய பெயர் ஜபுலு சௌர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சௌர் மலை தான் இந்த மலை. பின்னால தெரியுது பார்த்தீங்களா? இந்த மலை தான் ஜபுலு சௌர் அப்படிங்கிற மலை. என்ன வரலாறு நடந்துச்சு அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகணும். மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி என்ன பண்றாங்க? ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. எப்படி போறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கட்டளை வருது, நபியே நீங்க என்ன பண்ணிடுங்க, மதீனாவுக்கு போயிடுங்க அப்படின்னு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் போய் சொல்றாங்க, அபூபக்கரே நீங்களும் நானும் இன்றைய தினம் என்ன செய்ய போறோம்? மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. மக்கால ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடக்குது, தாருன் நதுவா அப்படிங்கிற ஒரு பகுதியில். அந்த தாருன் நதுவாங்கிற பகுதி எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம 79ஆம் நம்பர் கேட் இருக்குல்ல, அதுக்கும் கரெக்டா அந்த ஹோட்டலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் தாருன் நதுவா பகுதி. இந்த பகுதியில ஒட்டுமொத்த காஃபியர்களும் உட்கார்ந்து முகமதுடைய கூட்டத்துக்கு நாளுக்கு நாள் ஆட்கள் சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க, நாளுக்கு நாள் ஆட்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள், ஏதாவது செய்து நாம் முகமதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு காஃபியர்கள் அங்கு மசூரா செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த இடத்துல இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நஜித் பிரதேசத்தில் இருந்து புருவ முடியெல்லாம் வெளுத்த நிலையில், கண்கள் எல்லாம் சுருங்கிய நிலையில் ஒரு மனிதர் உள்ளே வருகிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு ஆலோசனை தருகிறேன், அந்த ஆலோசனையை நீங்கள் கேட்டுவிட்டால் முகமதுடைய கதையை இன்றே முடித்து விடலாம். என்ன ஆலோசனை என்றால், முகமதை நீங்கள் கொலை செய்து விடுங்கள். அப்படி சொன்னவுடன் அந்த இடத்துல யார் முகமதை கொலை செய்யறாங்களோ அவங்களுக்கு இத்தனை ஒட்டகங்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு குறைசி குலத்திலிருந்து ஒரு வாலிபர்களே வாங்க முகமது கொலை பண்றதுக்குன்னு சொன்ன உடனே முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக மக்காவில் உள்ள வாலிப கூட்டம் தயாராகிறது, வாளை தூக்கி கொண்டு. இங்கு அல்லாஹுடைய தூதர் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதற்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் தங்களுடைய வீட்டிலே சொல்கிறார்கள், தங்களுடைய வீட்டு பெண்களிடத்திலே, என்னுடைய பிள்ளைகளே, நானும் அல்லாஹுடைய தூதரும் ஜபுல் சௌரிலே தங்க போகிறோம், எங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் கொடுத்து அனுப்ப வேண்டும். தன்னுடைய ஆடு மேய்ப்பாளரிடத்திலே சொல்கிறார்கள், என்னுடைய மகன் கொடுத்ததுக்கு பிறகு அந்த காலடி பாதங்களை நீங்க என்ன செய்யணும், ஆட்டு மந்தைகளை கொண்டுட்டு அப்படியே அழித்து விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். புறப்பாடு எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய வீட்டிலே தங்கி கொண்டு இருக்கும் பொழுது வீட்டை சுற்றி காவலாளிகள் இருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹுடைய தூதரும் அந்த இடத்தில் வீட்டிலிருந்து புறப்பட்டு அபூபக்கருடைய வீட்டுக்கு வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய புத்தகம் குர்ஆனிலே கூறுகிறான், அல்லாஹுடைய தூதர் கூறி அவர்களுக்கு முன்னும் பின்னும் நாங்கள் என்ன செய்து விட்டோம், மறைவை ஏற்படுத்தி விட்டோம், அல்லாஹுடைய தூதரை பாதுகாத்தோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சூரா யாசினுடைய ஒரு வசனத்தை ஓதி அங்கிருந்து அல்லாஹ் பாதுகாத்ததாக கூறுகிறான். அப்படி வந்தவுடன் அல்லாஹுடைய தூதரும் அபூபக்கர் அவர்களும் இந்த மலைக்கு வருகிறார்கள். இந்த மலையை ஏன் அல்லாஹுடைய தூதர் தேர்வு செய்தார்கள் என்றால், அல்லாஹுடைய தூதர் இந்த மலைக்கு வருவதற்கு முன்பாக இந்த இடத்துல அதிகமா ஆடு மேய்த்தார்கள். அல்லாஹுடைய தூதர் என்ன பண்ணாங்க, ஆடு மேய்ப்போராக இருந்தாங்க. அப்படி ஆடு மேய்க்கும் பொழுது இந்த இடம் அல்லாஹுடைய தூதருக்கு இங்க ஒரு குகை இருப்பது தெரியும். அந்த குகை இருப்பதனால அபூபக்கர்கிட்ட சொல்றாங்க, இந்த இடத்துல நம்ம தங்கி மதீனா முழுக்க என்ன செய்யும், மக்கா முழுக்க ஆட்கள் தேடுவாங்க, நம்ம வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து என்ன செய்வோம், நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி போயிடுவோம் என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதரும் அபூபக்கரும் இந்த மலை மேல ஏறுறாங்க. ஏறுனா மக்கா முழுக்க சல்லடை போட்டு தேடுறாங்க, அல்லாஹுடைய தூதர் எங்கேயுமே கிடைக்கல. அது உடனடியாக காலடி பாதங்களை ஆய்வு செய்யக்கூடிய நபர்களை அழைத்து இந்த மலைக்கு அருகில நெருங்கிடுறாங்க. அல்லாஹுடைய தூதரும் அபூபக்கரும் அந்த மலை மீது இருக்கக்கூடிய குகையிலே அமர்ந்திருக்கிறார்கள். குதிரையுடைய சப்தங்களையும் அவர்கள் வரக்கூடிய சப்தங்களையும் கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே நீங்களும் நானும் தான் எங்க இருக்கின்றோம், இந்த மலையில இருக்கின்றோம், காஃபியர்களுடைய சப்தம் என்னுடைய காதுக்கு விழுகிறது, அவர்கள் கண்டுபிடித்து விட்டால் இன்றோடு நம்முடைய நிலை முடிந்து விட்டது, நாம் இருவர் தானே இருக்கிறோம், நம்மோடு வேறு யாரும் இல்லை என்று கூறியவுடன் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கரை கவலை கொள்ளாதீர்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரை கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, நம்மோடு மூன்றாவதாக யார் இருக்கிறார், அல்லாஹ் இருக்கிறான் என்று அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எந்த ஒரு பதஸ்தமும் இல்லாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள். சூரத்துல் தௌபாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை கூறுகிறான். அப்படி சொன்னவுடன் காஃபியர்களில் சிலர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள்,
வெளியிலே சிலந்தி வலை கட்டி இருப்பதால் அங்கு யாரும் இருப்பதற்கு வழி இல்லை, வாருங்கள் வேறு பக்கம் தேடுவோம் என்று சென்று விடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதரும் அபூபக்கரும் 3 நாட்கள் அந்த குகையிலே தங்கியிருக்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரை குறித்து தன்னுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த நபி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபியை நீங்கள் உங்கள் உயிரை விட மேலாக நீங்க நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய நபி. எந்த அளவுக்கு நபியுடைய தன்மைகள் இருந்தது என்றால், எந்த அளவுக்கு அல்லாஹ் நபிக்கு கண்ணியத்தை கொடுத்தான் என்றால், நபி அவர்கள் நபிக்கு முன்பதாகவும் நபிக்கு பின்னதாகவும் நபித்துவத்துக்கு முன்பும் பின்பும் எந்த ஒரு பாவமும் அவர்கள் செய்தது கிடையாது. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நமக்கு இங்க நிற்கும் பொழுது நிழல் விழுதுல, நபிக்கு நிழல் கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாவுக்கு நின்றால் நபிக்கு நிழல் விழாது. நபியுடைய தன்மை அது. அதே மாதிரி அல்லாஹுடைய தூதருடைய மலம் ஜலங்களை மண்கள் விழுங்கிக் கொள்ளும், அது அப்புறப்படுத்திவிடும், வைத்துக் கொள்ளாது. ரசூலுடைய நறுமணம் ஒரு தெருவில் நடந்தால் கண்டுபிடித்துக் கொள்வார் அல்லாஹுடைய தூதர் நடக்கிறார்கள். இயற்கையாகவே மேலே கஸ்தூரி வாசம் அடிக்கும். அல்லாஹுடைய தூதரை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், சூரியன் சந்திரனையும் பார்த்தேன், அல்லாஹுடைய தூதரையும் பார்த்தேன்.